என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களாக நாம் கர்த்தருடைய உண்மைகளை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு மன்னிப்பதின் முக்கியத்துவத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனம் 21 தொடங்கி 35 முடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலத்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மன்னிப்பது கடினமான காரியமாக இருக்கலாம். அதனால்தான் பேதுரு இயேசு அண்டையில் வந்து இயேசுநாதரிடத்தில் வந்து 7 தரம் மன்னிக்க வேண்டுமோ என்று கேட்கிறார். அதற்கு 7 முறை அல்ல, 70 முறை 7 என்று கணக்கிலடங்காத அளவுக்கு மன்னிக்க வேண்டும் என்று பேதுருவிடத்தில் சொல்லுகிறார். அதற்கு ஒரு உவமையும் அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது, அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னித்து கொண்டு இரு என்று அர்த்தம். நாம் செய்யும் பிழைகளுக்கு, தப்பிதங்களுக்கு, குற்றங்களுக்கு ஆண்டவர் கணக்கு பார்த்தார் என்றால்
மன்னிக்காமற் போனார் என்றால் நமக்கு தண்டனை தப்பாது. ஒரு தராசிலே நம்மை நிறுத்தி நாம் செய்த நன்மைகளையும் நாம் செய்த தீமைகளையும் ஆண்டவர் சீர்தூக்கி பார்த்தார் என்றால் நாம் செய்த நன்மைகள் குறைவாக இருக்கும், நாம் செய்த தீமைகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நாம் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கும்போது தயவுள்ளவராக இருந்து மன்னிக்கிறார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, இங்கு நடந்தது போல நாம் நடக்க விடாமல் அதிஜாகிரதையாக இருக்க வேண்டும். முதல் மனிதர் பட்ட கடன் ஏராளமாக இருந்தும் அவர் மன்னிப்பு கேட்டு எனக்கு கால அவகாசம் கொடுங்கள், நான் எப்படியாவது திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும்போது அவனுடைய எஜமானன் அவனுக்கு அந்த கடனையே தள்ளுபடி செய்கிறார். அவன் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அவனுடைய வேலையாள் அவனிடத்தில் பட்ட சொற்ப பணத்தை கொடுக்க முடியாமல் தவித்த போது அந்த இரக்கமுள்ள மனம் அவனுக்கு வரவில்லை. ஆதலால் அவனுடைய எஜமானன் அதை கேள்விப்படும்போது அந்த அவனுக்கு கொடுத்த கடனை ரத்து செய்யாமல் கொடுத்து தீருமளவும் அவனை சிறையில் அடையுங்கள் என்று ஒரு கடுமையான கட்டளையை கொடுக்கிறார். ஆதலால் நாம் பிழை செய்யும்போது ஆண்டவரிடத்தில் அண்டிக் கொள்ள வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அவர் மன்னிப்பதில் தயை பெருத்திருக்கிறார். ஆனால் நமக்கு பாவமில்லை, நான் மன்னிக்க அவசியமே இல்லை, மன்னிப்பு கேட்பதற்கு அவசியமே இல்லை என்று சொல்லுவோமானால் நாம் பொய்யர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எங்கெல்லாம் அதை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் வசனம் 8 முதல் 10 வரை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார், வள்ளலாயிருக்கிறார். ஆனால் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்பது நம்முடைய கடமை. ஆதலால் தான் ஆண்டவர் ஊழியத்தில் இறங்கின உடனேயே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலும் முதல் சில வசனங்களிலே மனம் திரும்புதலை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயர் பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சிலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று எண்ணுகிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டுப்போவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், மனம் திரும்புதல் மிக அவசியம். யாரும் தப்பு செய்யாமல் இருக்க முடியாது. ஆண்டவரை அண்ட சின்ன சின்ன தப்புகளையும் அவர் நமக்கு புலப்படுத்துவார். புலப்படுத்தும் போது நாம் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். தாவீதும் ஒரு பெரிய தவறை
உரையாவுடைய மனைவியோடு சயனம் பண்ணி செய்தான். அதற்கு பிறகு நெருங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பார், அவரும் மன்னிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தவறு செய்து விட்டாலும் மன்னிப்பு கேட்கும்போது இப்படிப்பட்ட நிலையிலே நாம் கேட்க வேண்டும். மன்னித்து விடுங்கள் என்று அற்பமாக சொல்லாமல் நெருங்குண்ட ஆவியோடு நாம் போகும்போது அவர் புறக்கணியார். அவருடைய பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜபத்திலும் மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்திலும் ஆண்டவர் இதைத்தான் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மிக முக்கியமாக கருதப்படுகிறது. மன்னிப்பது இறை குணம். மன்னிப்பதில் அவர் வள்ளல். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது அதே குணம் நமக்கும் வர வேண்டும். நாம் அதை அசட்டை பண்ணலாகாது. அந்த கொடிய ஒரு மனிதனுக்கு அவ்வளவு பெரிய தொகை மன்னிக்கப்பட்டும் அவனுடைய கடனாளிக்கு அவன் மன்னிக்காமற் போனான். அதுபோல நாம் இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்தோம் என்றால் நாம் செய்கிற பிழைகளுக்கு தப்பிதங்களுக்கு ஆண்டவரும் மன்னிக்காமல் இருக்க கூடும். ஆனால் பல சமயங்களில் சிலர் மன்னிப்பே கேட்பதில்லை. அது மிக தவறான காரியம். மன்னிப்பு கேட்பது மிக அவசியம். மனம் திரும்புதல் மிக அவசியம். அதை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பாமல் போனால் சாகவே சாவீர்கள் என்றார். ஆனாலும் வேதத்திலே பல எச்சரிப்பின் சத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் கடைசி வரை மனம் திரும்பாமலே கூட இருக்க சாத்தியமாக இருக்கும். ஒரு பசுமாட்டின் மீது தண்ணீரை தெளித்தால் அந்த தோல் சிலுக்கும், அது இப்படி எப்படி ஆடும். ஆனால் எருமை மாட்டு மீது நாம் என்ன தண்ணி தெளித்தாலும் அதனுடைய தோல் அப்படி சிலுக்காது. நாம் சிலுக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நம் மீது நாம் பாவம் செய்யும்போது அந்த சிலிர்ப்பு தன்மை நம்மோடு இருந்து ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போமானால் அவர் தயை பெருத்திருக்கிறார், மன்னிப்பார். நாம் எருமை மாட்டை போல இருந்து பாவத்தை உணராதவர்களாக இருந்து மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் அது நமக்கு மன்னிப்பு கிடைக்காமலே போகிவிடும். யார் மன்னிப்பு கேட்பார்கள், யார் கேட்க மாட்டார்கள் என்பது கூட ஆண்டவருக்கு தெரியும். அவர் எரேமியா புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படியாக கூறுகிறார், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் மனம் திரும்பாமல் மன்னிக்காமல் இருக்கவும் வாய்ப்புண்டு. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. யூடியூபிலே நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம்.